நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த காவிரி தண்ணியை மட்டும் நம்பி 1,00,000 ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ணோம்யா. இன்னைக்கு ஒரு 1000 ஏக்கர் கூட சாகுபடி பண்ணவங்க விவசாயிகள் ரோட்டில் உட்காந்துருக்கான். அதுக்கு காரணம் கர்நாடக அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை சரியாக திறந்து விட்டுருந்தா இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் முழுக்க விவசாயிகள் 1,00,000 ஏக்கர் சாகுபடி செஞ்சுட்டு இருப்போம். எங்களுடைய தண்ணியை பெற்றுத்தரத்துக்காக தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் பல்லில்லாத ஆணையமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உயிரே இல்லாத ஆணையமாக இருக்கு. அது இறந்து போன ஒரு ஆணையமாக இருக்கு. அதை உயிர்ப்பு பெற வைக்கிறதுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய தலைஞாயிறு பகுதியில் பிரிஞ்சுமுலை இயக்கு அணையில் இந்த இயக்கு அணை தண்ணி நிரம்பி இருக்கும். இப்போ இயக்கு அணை முழுக்க வரக்கூடிய தண்ணீரை 2 பக்கமும் விவசாயிகள் தண்ணீரை வச்சு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இயக்கு அணை காஞ்சி போய் கிடக்கு. அந்த இயக்கு அணைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கும் இன்னைக்கு இயக்கு அணை இறந்து போக வச்சதுக்காக எங்களுடைய இறப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இரங்கலை தெரிவிக்கக்கூடிய வகையில் மாலை அணிவிச்சு மெழுகுபத்தி ஏற்றி காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கணும், வாங்கி கொடுக்கல. இப்போ தண்ணி இல்லாமல் விவசாயிகள் ரோட்டில் உட்காந்துருக்கோமே, இதுக்கான இழப்பீடை யார் பெற்று தருவா? அறிவிப்பு கொடுத்த காவிரி மேலாண்மை ஆணையம் அதை செயல்படுத்தாத கர்நாடக அரசிடமிருந்து ஏக்கருக்கு 30,000 பெற்று அத்துணை விவசாயிகளுக்கும் இழப்பீடாக வழங்க வேண்டும். உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம் அறிவித்தபடி தண்ணீரை பெற்று அடுத்த போக சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பொறுப்பாளர்கள் அத்துணை பேரும் இங்கே இயக்க அணையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மா பிரகாஷ், மாநில செயலர், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு.